ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் சிம்பு நேத்தைக்கு அவங்களுடைய தக் லைஃப் படத்தோட இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அதுல நடிகர் சிம்பு பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அழுதுட்டாங்க. சரியா? எதனால அழுதாங்க? என்ன காரணம்? இதெல்லாம் பத்தினா முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு, நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தக் லைஃப் படம் வருகிற ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. சரியா? இதனைத் தொடர்ந்து ட்ரெய்லரா வெளியிட்டிருந்தாங்க. இப்போ நேத்தைக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அந்த படத்தோட இசை வெளியீட்டு நிகழ்ச்சி பெருசா பிரம்மாண்டமா நடத்துனாங்க. சரியா? அந்த நிகழ்ச்சியில, அந்த படத்துல நடிச்ச நெறைய ஆக்டர்ஸ், நடிகைகள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. அதுவும் போக டைரக்டர்ஸ், புரொடியூசர் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. சரியா? அப்போ ஒவ்வொரு நடிகர்களும் அந்த படத்தோட ஃபீல்ட பத்தியும், அப்புறம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல பத்தியும் நெறைய பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அத பார்க்கவும் நல்லா தான் இருந்துச்சு. சரி, அடுத்தது சிம்பு டர்ன் வருது. அப்போ சிம்பு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு அதே மாதிரி அவர் இந்த படத்துக்கு குடுத்த வாய்ப்பு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு நெறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு, கடைசியா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய லைஃப் ஸ்டைல அதுல ஷேர் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா சின்ன வயசுலயும் நம்ம சின்ன வயசா இருக்கும்போது எல்லாத்துக்குமே என்ன ஆசை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைங்க மத்த பசங்க கூட போய் பைசா குடுத்து கடையில போய் மிட்டாய் வாங்கி திங்கிறதும், கடற்கரைக்கு இந்த மாதிரி போறதும், என்ஜாய் பண்றதும், டான்ஸ் ஆடுறதும், பாட்டு பாடுறதும், அப்புறம் கட் அடிச்சுட்டு இங்க படம் பார்க்க போறதோ, ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் நெறைய இருக்கும். பட் என் லைஃப்ல அது எனக்கு இல்ல. ஏன் இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசாவே இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, எங்க அப்பா ஃபுல்லா இந்த நடிக்கவா, நடிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் நடிச்சுக்கிட்டும் ஒரு பக்கம், ஒரு பக்கம் ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுக்கிட்டும், எனக்கு அந்த லைஃபே கஷ்டமா இருந்துச்சு. அப்படி சொல்லிட்டே இருந்தாரு. திடீர்னு அழுதுட்டாரு. சரியா? அதுக்கப்புறம் சொல்லியிருந்தாங்க, நான் இப்படி கஷ்டப்பட்டதுனால தான், நான் இப்போ 40 வருஷம் கழிச்சு நான் இவ்ளோ ஒரு செலிபிரிட்டியாவும், நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாவும் நான் இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய உழைப்பு. காரணம் எங்க அப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, பேசிட்டு இருக்கும்போதே அழுதுட்டாங்க. அழுதுட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தாங்க, இந்த மீட்டிங்க்கு அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு நான் எங்க அப்பாவ வரான்டான்னு தான் சொன்னேன். ஏன் வரான்டான்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணி அழுவாங்க. அதனால தான் நான் வரான்னு தான் சொன்னேன். இத பார்த்து நானே பேசும்போது உங்கள்ட்ட ஃபீல் ஃபீல் பண்றேன். அந்த மாதிரி அப்படின்னு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு அந்த நிகழ்ச்சியில கமல் சார் கூட பத்தி பேசியிருந்தாங்க. என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நான் உங்க கூட நடிச்சு இந்த மாதிரி வருவேன் அப்படின்னு நெனச்சு பார்க்கல. இப்போ உங்க கூட நடிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நெறைய கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருப்பேன். இதெல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருமையா பேசிக்கிட்டாங்க. சரியா? சரி, ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள சொல்லிட்டு ஃபேட் பண்ணியிருக்காங்க. மொத சிம்பு எப்போ சினிமா ஃபீல்ட்ல கால் வைக்கிறாங்க? அத நம்ம பார்ப்போமா? முதல்ல சினிமா ஃபீல்ட்ல எப்போ சிம்பு கால் வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு குழந்தை பருவத்தில நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சின்ன வயசுல சரியா? அவங்க அப்பா, அம்மாவோட கூட சேர்ந்து நெறைய படங்கள்ல ஆக்ட் பண்றதும், அப்புறம் சின்ன பையனாட்டம் ஆக்ட் பண்ணத நீங்க எல்லாருமே கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. பட் நான் கூட பார்த்துருக்கேன். சரி, ஃபர்ஸ்ட்டு படத்துல இந்த திரைத்துறையில நாயகனாக அறிமுகமான படம் என்ன படம்? எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் அழிவதில்லை. அந்த படத்துல தான் 2003 சரியா? அந்த டைம்ல முதல் படமாட்டு அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சிம்பு. இப்பவும் நடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சரியா? இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தை பருவத்துல இருந்த அந்த என்ஜாய்மெண்ட் எனக்கு இல்ல. எங்க அப்பா என்ட்ட இது பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி எங்க அப்பா சொன்னாங்க, "நடி நடின்னு" சொல்லி 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 இப்ப நான் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் எங்க அப்பா, அம்மா தான். எங்க அப்பா, அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, சிம்பு எப்ப பொறந்தாங்க? எங்க பொறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1983ஆம் ஆண்டு பிறந்தாங்க. பிப்ரவரி 3 சரியா? சென்னையில தான் பிறந்திருக்காங்க. அவங்க அப்பா, அம்மா யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சரி, தெரியாட்டாலும் இருந்தாலும் நான் உங்கள்ட்ட சொல்றேன். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி. ராஜேந்திரன். அவங்களுடைய அம்மா பேர் உஷா
ராஜேந்திரி. சரியா? சிம்புக்கு கூட பிறந்த எத்தன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் இருக்காங்க. ஒரு தம்பியும், ஒரு தங்கச்சியும் இருக்கிறாங்க. சிம்பு வந்து மூத்த அண்ணன். சரியா? இப்படிதான் இவங்களுடைய குடும்ப லைஃப் எல்லாமே இருக்குது. இப்போ சிம்புவ பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இந்த படத்துல சரி இந்த தக் லைஃப் படத்துல வந்து ஒரு கதைக்களமா சூப்பரா ஒரு நல்ல கேரக்டரா நடிச்சிருந்தாங்க. பட் அது நம்ம சேனல்ல கூட பார்த்துருப்போம். அந்த படத்தோட கதை இதுதான் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அது ஒரு கெஸ்ஸிங்ல சொன்னது தான். பட் இருந்தாலும் இந்த படம் வந்து இறங்குனதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த படத்த பார்த்துட்டு, அது என்ன கதை உங்களுக்கு கண்டிப்பா வந்து சொல்வேன். சரியா? அதுல கூட ஒவ்வொரு சீன்லயும் சிம்பு வந்து மாஸா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சரியா? அவங்களுடைய ஸ்டைலும், அவங்களுடைய விஷயமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது. அவங்களுடைய ஸ்டைல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பின்னாடி ஒரு குடுமி மாரி இந்த இந்த படத்துல வந்து டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் இன்னும் வரைக்குமே அந்த இசை வெளியீட்டுல கூட அவங்க வந்து அந்த குடுமிய அந்த மாதிரியெல்லாம் விட்டு குடுக்கல. அவங்களுடைய ஸ்டைல் அந்த படத்துல எப்படிலாம் ஆக்ட் பண்ணாங்களோ, அதே ஸ்டைல்ல தான் இந்த இசை வெளியீட்டு விழால நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டாங்க. சரியா? ஆ சொல்லப்போனா சிம்பு இந்த படத்த வந்து வேற லெவல்ல பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல உள்ள பாட்டும் ரொம்ப ஹிட் ஆச்சு. சரி அந்த பாட்டு, மியூசிக் எல்லாமே வந்து ரொம்ப வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. அதுல நம்ம திரிஷா அவங்க கூட டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. கமல் சார் வந்து முக்கிய வேடத்துல சூப்பரா அவங்க டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து சொல்லப்போனா சிம்பு சார் கூட வேற லெவல் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா இதுல ஒரு பாட்டு வேற நம்மளுக்கு ஹிட் அடிச்சது நமக்கு நல்லா தெரியும். இந்த படமும் கண்டிப்பா ஹிட் அடிக்கும். நம்ம மிஸ் பண்ணாம பார்க்கணும் சரியா? ஆ இது வந்து ஜூன் மாசம் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இனி என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்பு இந்த ஸ்டேஜ்ல உதாரணத்துக்கு அவங்களுடைய லைஃப்ஸ சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுடைய லைஃப் சின்ன வயசுல வந்து நெறைய ஃபேமிலிஸ் வந்து கண்டிப்பா அந்த சின்ன வயசு பருவத்த வந்து ஃப்ரீடமா வந்து விட்டுருப்பாங்க. அவங்களுடைய கஷ்டங்கள் மட்டும் தான் இருக்கும். பட் யாரா இருந்தாலும், நான் இப்ப சிம்பு கஷ்டப்பட்டனால தான் இப்ப இந்த உயரத்துல இருக்குறாங்க. சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்படுறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, அத வந்து விட்டுறாதீங்க. ஒரு இலக்க நோக்கி போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத கஷ்டப்பட்டு அந்த இலக்க நோக்கி தொடுங்க. அத விடாம இருக்கிறது வரைக்கும் தான் நல்லது. அத விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல ஒண்ணுமே இல்ல. தொடர்ந்து பயணிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்புவ மாதிரி ஒரு டாப் பொசிஷன்ல கண்டிப்பா வருவோம் சரியா? இது யாரா இருந்தாலும் இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா கரெக்ட்டா இருக்கும். எல்லாத்துக்கும் லைஃப்லயும் ஒரு வெற்றிய நோக்கி நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். அத நோக்கியே செல்லுங்க. இப்ப இந்த வீடியோ பார்க்குற நீங்க சிம்பா பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க லைஃப்ல இதே மாதிரி ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கா? நடந்துச்சு அப்படின்னு இருந்துச்சுன்னா, அத கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா நான் கண்டிப்பா படிச்சு தெரிஞ்சுப்பேன். சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.